திருவெண்பாவை பதிகம் 15. ஓரொரு கால் எம்பெருமான் என்னென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர்க்கு இங்கனனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வாரொருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏறிருவ பூன்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: அழகிய ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கும் ஒரு பெண் சித்தம் களி கூற, அதாவது கடமைக்காக இல்லாமல் உள்ள மகிழ்ச்சி பொங்க வேறெதுவும் வேண்டாமல் சிவநாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தாள். சிவனே தெய்வம், அவரை தவிர வேறொருவரையும் வணங்காமல் சிவநாமத்தை சொல்லி சொல்லி அவளின் கண்ணில் இருந்து வடியும் ஆனந்த கண்ணீரால் அவள் உடல் முழுதும் நினைகின்ற அளவிற்கு எம்பெருமான் மேல் பித்து பிடித்தவள் போல் இருக்கும் அவளை இறைவன் முழுமையாக ஆட்கொண்டான். அப்பெண்ணை ஆட்கொண்டது போல விடியற் காலை எழுந்து ஏற்கலப்பை வடிவில் இருக்கும் குளத்தில் குளித்து திருநாமத்தை சொல்லி மனதார வேண்டும் பக்தர்களை அந்த எம்பெருமான் முழுமையாக ஆட்கொள்வது உறுதி என்று தன்னுடைய அனுபவத்தை அப்பெண்ணின் அனுபவமாக நமக்கு மாணிக்கவாசகர் இப்பாடலின் மூலம் கூறுகின்றார். இதன் உட்பொருள்: திருவெண்பாவையில் நடு பாடலான இந்த 15வது பாடல் ஒரு உயிரை இறைவன் ஆட்கொண்ட பிறகு அதன் நிலை எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணம் உள்ளது. ஒரு ஏற்கலப்பை எப்படி பூமியை ஆழமாக உழ பயன்படுகின்றதோ அதே போல் இறைவன் தன் பக்தர்களின் உள்ளத்தை ஆழமாக உழுது நல்லெண்ணங்களை விதைத்து எல்லையற்ற இன்பங்களை வளர்த்து பேரின்பமான பிறவியிலா வாழ்வை பரிசளித்து நம்மை முழுமையாக ஆட்கொள்வார். ஆக இறைவனின் திருநாமத்தை மட்டும் மனமுருகி உச்சரிப்போம் என்று கூறுவது போல அமைந்துள்ளது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.